இந்திரன் நந்தியாய் அரணை தாங்கினான் இந்திர நந்தி என்றும் அழைப்பார். கோயிலுக்கு வெளியே அமைந்த நந்தி போக நந்தி என்றும் சொல்வார். பிரம்மன் நந்தியாய் சிவனை தாங்கினான் வேத நந்தி என்று அழைப்பார். பிரம்மாண்டமான பிரம்ம நந்தி காஞ்சி ராமேஸ்வர தலங்களில் காணலாம். கொடிமரம் அருகில் தலைமை நந்தி ஆத்ம நந்தி என்றும் சொல்வார். பிரதோஷ நந்தி என்றும் அழைப்பார். ஆன்மாவை சிவனிடம் சேர்க்கும் நந்தி. திருமால் நந்தியாய் ஈசனை தாங்கினான் மால்விடை என்றே இதனை அழைப்பார். திரிபுரம் எரிக்க செல்கையில் வந்த மால் மகாமண்டபத்தில் மால்விடையை காணலாம். தருமம் நந்தியாய் இறைவனை தாங்கும் ஈசனுக்கு மிக அருகில் தரும நந்தி உள்ளது. பிரளய காலத்தில் அழியாத நந்தி ஈசன் இதனை தழுவி கொள்வான். உள்ளே கோபுர வாயிலுள் பகுதியில் வடக்கு நோக்குமே அதிகார நந்தி. கருவறையின் பின்புறம் அமைந்த நந்தியாம் ரிஷபர் என்னும் பெயர் கொண்ட நந்தி. சிவன் கோயில் காவலர் அதிகார நந்தி சிவனை தரிசிக்க அனுமதி தருவார். மழபாடி தோன்றி சிவபூஜை செய்தார். நந்தியின் தேவி பெயர் குண்டலினி என்பார். சிவன் உலா முதல் சுற்றில் நந்தியை நீராட்டுவர். இரண்டாம் சுற்றில் நந்தியை அலங்கரிப்பர். மூன்றாம் சுற்றில் உற்சவர் முன்னிறுத்துவர். இருவருக்கும் ஒரே நேரம் மகாதீபம் காட்டுவார்.